ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு சண்டே காலையில எப்பவுமே கிச்சன்ல வந்து பார்த்தா, ரொம்ப சந்தோஷப்படுறது என்னன்னா, சிங்க்ல வந்து பாத்திரம் இல்லனாலும், இந்த கூட நெறையா வந்து பாத்திரம் இல்லாம ஃப்ரீயா இருந்தா தான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அதுவே இந்த கூட நெறையா பாத்திரம் இருந்தாலும் எடுத்து பாத்திரம் கழுவுறது கொஞ்சம் கஷ்டமான வேலையா இருந்தாலுமே, ஆனா இத எடுத்து வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலைன்னு சொல்லலாம். அதனால காலையிலயே வந்து ஒரு ஒரு அடுப்புல வந்து பால் வச்சுட்டு, எனக்கு கொஞ்சம் சத்து மாவு வச்சுட்டு, அந்த கூடையில இருக்கிற பாத்திரத்தலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த சத்து மாவு வந்து எப்படி காய்ச்சதுன்னு வேற நான் மாவு ரெடி பண்ண வீடியோல வந்து கேட்டிருந்தீங்க நெறைய பேரு. ஆனா, இப்ப அரைச்ச மாவே வந்து காலியாக போகுது. இன்னுமே வந்து நான் அந்த வீடியோ வந்து குடுக்கவே இல்ல. இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நார்மலா வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கு இல்லையா? அதில கொஞ்சமா ஒரு 2 ஸ்பூன் எனக்கு மட்டும் இருந்தா போதும். அத போட்டு பால் கொஞ்சமா விட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதிச்சு வந்த பிறகு, இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கிற பால ஊத்தி, அப்படியே அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, சர்க்கரை ஏதாவது வந்து சேர்த்துக்கலாம். நான் அப்படியே குடிச்சாலும் குடிப்பேன். இல்லைனா கொஞ்சமா நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்து தான் வந்து குடிப்பேன். காலையில டீய குடிச்சிட்டு அடுத்த வேலை என்னன்னா, இன்னைக்கு சண்டே வேற எங்க கங்கை அம்மன் கோயில்ல வந்து கூழ் ஊத்துறாங்க. எல்லா வருஷமும் இதுவரைக்கும் நான் கூழ் ஊத்தாம இருந்தது கிடையாது. ஆனா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, கூழ் ஊத்தல. சரி அடுத்த வருஷம் ஊத்திக்கலாம் அப்படின்ற மாரி விட்டுட்டேன். அதே ஏதோ கூழ் ஊத்துறாங்க, நம்ம முடியல அப்படின்ற மாரி கொஞ்சம் வருத்தமாவே இருந்தது. அதுக்கப்புறம் காலையில போயிட்டு எறா பசங்க வந்து இப்பலாம் மீனே வந்து சாப்பிட மாட்றாங்க. ஒன்லி சிக்கன் இல்லன்னா வந்து எறா இந்த மாரி தான் வந்து சாப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு எறா வாங்கிட்டு வரலான்னு போயிருந்தோம். ஆனா வந்து ஒரே ஒரு இடத்துல கூட எறா இல்ல. போனதுக்கு போய் எங்க சும்மா வர்றதுன்னு சொல்லிட்டு, இந்த கவல மீன் தான் கிடைச்சது. அததான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். எங்க வீட்டு ஃப்ரிட்ஜ் வந்து திறந்தாலுமே, மூடுனாலுமே பயங்கரமா ஆடும். அதனால வீடியோல பார்த்துட்டு யாரும் கேட்காதீங்க. அது எப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாலும் கொஞ்சம் பழைய ஃப்ரிட்ஜ்ன்றதால கொஞ்சம் ஆடிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, "என்ன சிஸ்டர் உங்க ஃப்ரிட்ஜ் இந்த ஆட்டம் ஆடுது" அப்படின்ட்டு. அது வந்து அந்த கால்வ இருக்கு இல்லையா? அது வந்து கொஞ்சம் அரிச்சிருச்சு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி அரிச்சு போயிருக்கு போல இருக்கு. வரப்பயே பார்த்தீங்கன்னா, அந்த புதினா, கொத்தமல்லின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நான் போய் எங்கனா வெளியில போனா மட்டும் தான் வாங்கிட்டு வர மாரி இருக்கு. அதனால நான் இன்னைக்கு போறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு கத்த ரூ. 10ன்ட்டு 2 கத்தையும் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் எப்ப கொத்தமல்லி, கருவேப்பிலை கிடைக்குமோ அப்படின்ற மாரி. அதுக்கப்புறம் அவங்க பெரியம்மா வந்து கூழ் ஊத்துனாங்க. அதனால அவங்க கூழ் வந்து கட்டியாவே குடுத்துட்டாங்க. பசங்களுக்கு காலையில எதுவும் டிஃபன்லாம் நான் செய்யல. ஒரே டைமா சாதம் வடிச்சு மீன் குழம்பு வச்சுக்கலான்ட்டு, இந்த பிரண்ட துவையலுக்கும், மாங்காவுக்கும் பசங்க குடுத்த உடனே கூழ் வந்து சூப்பரா குடிச்சுட்டாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கல்ல வந்து வேக வச்சு ஒரு முட்டை வந்து காலைல சாப்பிட்டுட்டேன். முட்டை வந்து என்ன அதிகமா வந்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க டாக்டர். அதனால காலையில இது எப்பயாச்சும் ஒரு வாட்டி காலையில நெனச்சா வந்து எடுத்துப்பேன். இந்த மாவு அரைக்கிறதுக்கு வந்து குடுத்து அனுப்புனேன். அரைச்சு அவங்க கடையிலேயே 3 நாளா இருந்து, இன்னைக்கு தான் காலையில தான் வந்து வரப்ப நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அத சரி எடுத்து வச்சிடலான்னு எடுத்து வச்சுட்டு, இந்த முருங்கைக்காய பறிச்சு 3 நாளா வச்சிருக்கேன். அரிஞ்சு வந்து இந்த முருங்கைக்காய் பொடி வந்து செய்யலான்னு நெனச்சு அப்படியே வச்சிருந்தேன். அதான் இன்னைக்கு வெயில் வந்து நல்லா காயுது. இன்னைக்கு நல்லா கட் பண்ணி வச்சு வெயில்ல காய போட்டேன். ஒரு 3 நாள் அடிக்கிற வெயிலுக்கு நல்லா காஞ்சிரும்ன்றதுக்காக கட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் சமையல் செய்ய ஆரம்பிச்சிருந்தேன். இந்த மீன் குழம்பு ரொம்ப முக்கியமானதே பூண்டு தான். இன்னைக்கு பூண்டு போடவே மறந்துட்டேன்.